மாநாடு எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு? மாநாடு வெற்றியா? எல்லா மீடியாவும் அதான் கேள்வி கேட்குறீங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர், உங்களுடைய பத்திரிகை தொழில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. ஒரு சராசரி மனிதரா உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படி நடந்துச்சு? மாநாடுக்கு வந்து நிறைய தண்ணீர் பிரச்சனையை சீர் செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த டைம் வந்து வெயில் அதிகமானதுனால தளபதியை பார்த்த உடனே வந்து ரசிகர்கள் வந்து ஒரு 1 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க தண்ணி குடிக்க போறோம், சாப்பிட போறோம் அப்படிங்கிற காரணத்துல அவங்க சொன்னாங்க. இதுதான் இந்த மாநாட்டில் நடந்தது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா, போன டைம் பாத்தீங்கன்னா கிரௌட் வந்து காலையில 8-9 மணி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கிரௌட் கிளியர் ஆயிடுச்சு. இதுதான் நீங்க சொல்றதுல வந்து பாதி உண்மை இருக்கு. என்னன்னா, அதிகாலையே வந்து இருந்துட்டாங்க. இன்னும் அண்ணனை பார்க்கணுன்ற ஒரு மிகப்பெரிய பேரின்பத்தோட ஒரு ஆசையோட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அந்த அண்ணனை பாத்திர மாட்டோமான்னு இப்ப நான் இத்தனை வாட்டி பார்த்திருக்கேன். நானே பார்க்கும்போது எக்ஸைட் ஆகுறேன். நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், கட்டி பிடிச்சிருக்கேன். எனக்கே அவரை பார்க்க இன்னும் பார்க்கணும் தான் தோணுது. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில இருந்து தங்குறாங்க. அண்ணனை பார்த்தோன்னே சாப்பிட்டுட்டு வர போயிருக்காங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தாங்க. நீங்க நோட் பண்ணா தெரியும், வீடியோ நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சாப்பிட்டுட்டு வராம எப்படி பண்ண முடியும்? திருப்பி வந்து தலைவர் பேசும்போது வந்துட்டாங்க. அதான் உண்மை. இந்த வாட்டி 8 லட்சம் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. தண்ணி பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சு. கடவுள் புண்ணியத்துல மழை வரல, எங்களுக்கு வெயில் அடிச்சா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் தாங்கிட்டோம். அண்ட் யாருக்கும் எந்த தீங்கு இல்லாம முடிஞ்சது. எங்க மீனாட்சி அம்மாளுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க வந்து எல்லாருமே வந்து முட்டாள் கிடையாது, அரசியல்வாதி எல்லாருமே அறிவாளி கிடையாதுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அவர் பதிவு பண்ணியிருந்தார். இதை எப்படி நீங்களும் ஒரு சினிமா? ஆமா, அதுதான் சொல்றேன் நான். திரும்ப ஒரு அரசியல் பண்றதுக்கு அறிவு இல்லையா, அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. அரசியல் பண்றதுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சா போதும், நல்ல எண்ணம் இருந்தா போதும். உழைக்கணும், ஊழல் இல்லாம மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும். அது என்ன இருந்தாலே அறிவு தானா வளரும். காமராஜர் படிச்சுட்டு வரல, எம்ஜிஆர் ஐயா படிச்சுட்டு வரல, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாங்க. நல்ல திட்டத்தை பார்த்து செஞ்சாங்க, அவங்க நல்ல தலைவர்களா மாறினாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா அரசியல்வாதி அறிவாளி கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. நான் ஒரு வாட்டி சொன்னதுக்கு இதுக்கே என்ன ட்ரோல் பண்ணாங்க. நான் சொன்னதை திருச்சி போட்டுட்டாங்க. அதாவது நான் சொன்னதை விட்டுட்டு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கறேன். ஒரு படம், ஒரு டைரக்டர் வந்து படம் எடுக்கணும்னா 100 புத்தகத்தை படிச்சிருக்கணும். 100 புத்தகத்தை படிச்சாதான் ஒரு கதை எழுத முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பொன்னியின் செல்வன் வந்து 7 வால்யூம் படிக்கணும். ஆனா மணிரத்னம் சார் வந்து 4 மணி நேரத்துல சொல்லிட்டாரு, பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி. அப்போ படத்தை பார்த்து எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. பொன்னியின் செல்வன்னா என்ன, ராஜராஜ சோழன்னா யாரு, ராஜேந்திர சோழன்னா யாரு, கரிகால சோழன்னா யாரு, அவங்க வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ சினிமால இது மிகப்பெரிய ஒரு விஷயம். 1 மணி நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை சொல்லிடலாம். அப்ப அந்த ஹீரோ அதுல நினைச்சு வாழும் போது 68 படங்கள் அவர் நடிச்சிருக்காருன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. டாக்டரா நடிச்சிருக்காரு, கத்தின்னு ஒரு படம் விவசாயிகளுக்கு பிரச்சனைக்காக நடிச்சிருக்காரு. எல்லாமே கலந்துதான் நடிச்சிருக்கு. அதை தான் நான் சொன்னேன் அன்னைக்கு. அப்போ அவருக்கு அறிவு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அந்த லாஸ்ட் ஒரு பிட்டை மட்டும் போட்டுட்டாங்க. சோ அரசியல் வருவதற்கு சினிமா, இன்ஜினியர், டாக்டர் அப்படிலாம் கிடையாது. நல்ல எண்ணம் இருந்தா அரசியலுக்கு வரலாம். மாநாடு நடத்துறது மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஒவ்வொரு மாநாடு வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க அரசியல்ல. அப்படின்னு இருக்கும் போது மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாரு, அடுத்து இருக்கக்கூடிய அரசியல்வாதி குறிப்பா முதல்வர் வந்து தூக்கமில்லாத நாட்கள் விரைவில் வரப்போகுது. அதாவது நான் சாலையில் இறங்கி நடக்க போறேன், மக்களோட மனசு விட்டு பேச போறேங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. இது சாத்தியமா? இது ஆல்ரெடி நடந்துருச்சே. நீங்களே சொல்லுங்க, எந்த அரசியல் கட்சிகளும் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி ரோட் ஷோ போவாங்களா? இல்ல பிரச்சாரத்துக்கு நடப்பாங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி போவாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி போவாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே. காரணம் பயம் வந்துருச்சு, தூக்கம் வரல. ஒரு கட்சி இன்னைக்கு இதே தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாடு நல்லபடியா நடந்துட கூடாதுன்றதுக்காக அவங்க எவ்வளவோ சதிகள் செய்தாங்க. வர்ற வழியில எத்தனை டேக் டைவர்ஷன், எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்கு. இனிமேலும் அவருக்கு தூக்கம் இல்லாத ஒரு நாட்கள் தான் இன்னும் அதிகமா வரப்போகுது. அது உறுதியாயிடுச்சு. அது அவர் சொன்னது உண்மைதான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.